Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.5 இருக்கிற 10 sum solve பண்ணலாம். In a theater, there are 20 seats in front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats than its front row. How many seats are there in the last row? So questionல ஒரு theaterல front rowல 20 seats இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமா 30 rows allot பண்ணியிருக்காங்க. ஈச் சக்ஸசிவ் ரோ ஸோ ஒரு ரோவும் பார்த்தீங்கன்னா 2 சீட் வந்து ஆட் ஆகுது, அடிஷ்னல் ஆகுது. ஃப்ரண்ட் ரோலேருந்து கம்பேர் பண்ணும்போது 2 சீட் ஆட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் ரோ அதாவது 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவனில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து 20 சீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஏன்னு எடுத்துக்கணும், ஏ ஈக்குவல் டு 20. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா, அதனால் T1 is 20. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் ரோஸ், மொத்தம் எவ்வளோ ரோஸ் அப்படின்னா 30. ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க, மற்ற எந்த டேர்மே கொடுக்கல. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஏன்னா N30 அப்படின்னா விச் இஸ் த லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே தேட்டர் அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இப்போ 30th ரோ இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃபஸ்ட் ரோ. ஓகேவா, ஃபஸ்ட் ரோவில் நான் ரோ 1 கொடுக்குறேன். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரோ 2 அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 20 + 2. ஏன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, each successive row contains 2 additional seats than its first row அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் ரோவோட 2 ஆட் பண்ணனா அடுத்த ரோ. ஸோ இது 22வா, அப்போ இது R2 செகண்ட் ரோ, செகண்ட் எலமெண்ட், ஐ மீன் செகண்ட் டேர்ம்னு சொல்லலாம். அடுத்தது R3 அப்படின்னு பார்க்கும்போது 22 இருக்கா, ஸோ 22 + 2 24. அப்போது ரோ 3ல 24 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே போயிட்டு ரோ 30ல எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது எப்படி நம்ம ஒரு ஸ்டெப்பாக போடுறதுக்கு பதிலாக TN ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ செகண்ட் ரோவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னா அது செகண்ட் டேர்ம் இல்லையா, ஸோ T2. அப்போ என்ன பண்ணணும், T1 + 2. ஸோ 20 + 2 which is 22. அண்ட் தேர்ட் ரோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த தேர்ட் ரோனா, ஸோ தேர்டு டேர்ம் T3 is equal to 22. செகண்ட் ரோ கூட ஒரு 2 ஆட் ஆகணும், ஸோ 24. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 20, செகண்ட் 22, அடுத்தது 24. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும், 30ல நிற்கும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே என்னது 2 டிஃப்ரென்ஸாக இருக்குது. 20க்கும் 22க்கும் 2 டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி 24க்கும் 22க்கும் 2 டிஃப்ரென்ஸ். ஸோ 24 - 22 2, 22 - 22. ஸோ டி வந்து என்னவா இருக்குது, 2வாக இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இந்த சீக்வன்ஸ் எதில் இருக்குது, ஏபியில் இருக்குதுன்னு சொல்லலாமா. நான் இப்போ T30 இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, இப்போ பாருங்கள் T30. இப்போ இது என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம், TNனா A + n - 1 × Dயா. இப்போ T30 இருக்குது, ஏன்றது நமக்கு தெரியும் 20 + nன்றது 30. ஸோ 30 - 1 × D நம்ம ஏற்கனவே போட்டோமா, 2ன்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ 2. 20 + 30 - 1 29 × 2. 20 + 29 × 2 58. 18 balance 1, 2 2 4 4 + 1 5 58. 20 + 58 78. ஸோ இது T30. ஸோ கொஷனில் கேட்டது 30th ரோவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 78ன்னு கண்டுபிடிச்சாச்சா. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த லாஸ்ட் ரோ, அதாவது 30th ரோ தான் லாஸ்ட் ரோ இல்லையா, 30th ரோ தான் என்னது லாஸ்ட் ரோ. அதில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, 78 சீட்ஸ்.